ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் பேனில். இப்போது 1 ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி அது சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசியணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். பீன்ஸ், கேரட் ரெண்டும் சேர்த்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி, அது தனியாக கொஞ்சம் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் காயை. வதங்கினதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி, 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்லோவில் ஸ்டவ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவா சேர்த்துக்கணும். இப்போது உப்புமா ரெடி ஆயிடுச்சு, அதாவது கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் நைஸாக. அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயி, சின்ன கடாயி, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம சட்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த கிச்சடி ஒரு ஹெல்த்தியான டிஃபன். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் சட்னி காரமாக இருக்கனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.